ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மக்கள் கூட்டம் வாழ்ந்து வந்தாங்க. இவங்களை சாவி அப்படின்னு அழைப்பாங்க. இந்த சாவி ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தோஷம் காரியம் நடக்குதுன்னா அது பெண்களோட கர்ப்பமாகிற ஒரு நேரம். அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு கொடுமையான காரியமாகவும் மாறுது. அதை பார்ப்போமா? சந்தோஷமாக இருந்தாங்க. தான் கர்ப்பத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க, குழப்பம் அடைஞ்சாங்க, பயந்தாங்க, மனசு உருகி கலங்கி போனாங்க. ஏன் கலங்கணும்? எதுக்கு அழுகணும்? சாவி இரண்டு ஜனங்களா பிரிச்சிருக்காங்க. ஒரு மக்கள் கூட்டம் கிழக்குலையும் ஒரு மக்கள் கூட்டம் மேற்குலையும் இருக்கிறாங்க. இது எங்க ஆத்து தண்ணி, இது எங்களுக்கான ஆகாரம், இது எங்களுடைய இடம், எங்களுடைய ஆட்சி, இப்படி இந்த விஷயத்துக்கு சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டு தீர்க்க முடியாத பகையாளியா மாறினாங்க. வேண்டிய நேரத்துல தனக்கு சாமி கூப்பிடுவாங்க. தனக்கு தானே ஒரு சாமியை உருவாக்கி தேவான்னு சொல்லி சாமி கும்பிட்டா மட்டும் போதுமா? வயிற்றுக்கு பசி ஆத்தினால மிருகங்களையும் மனிதர்களையும் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. ஒருவரை ஒருவர் அழித்து காயப்படுத்தி கொண்டாங்க. சண்டையும் முடிச்சு போனுச்சு. ஆனா பகை மட்டும் தீரவே இல்லை. பகை தீரவே இல்லைங்க. இந்த பகையை தீர்க்க மேற்கு திசையில் உள்ள லீடரும் வடக்கு திசையில இருக்கிற லீடரும் யோசித்து ஒரு முடிவுக்கு வராங்க.
அது என்ன முடிவா இருக்கும்? இதுதான் இவர்களுடைய தீர்ப்பா? பிள்ளையை கைமாற்றிக் கொள்வதா? எவ்வளவு ஒரு வேதனை, ஒரு தாய் அனுபவிக்கிற வேதனை. இதை பார்த்து தெரிந்து கொண்ட டான் ரிச்சர்ட், ஒரு மிஷனரி, தன்னோட மனைவியோட இந்த சாவி இடத்துக்கு வராங்க. இவர்களை மாற்றி அமைக்க, இந்த ட்ரெடிஷனை மாத்தி அமைக்க 2 பேரும் வராங்க. டான் I'm not sure about this. நீங்க எப்படி இருக்க போறோம்? இவங்க மனுஷங்களை சாப்பிடுறவங்க. நம்மள நம்பி நம்ம குழந்தைகளா இருக்காங்க. இவங்க நம்மள சாப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். ஓகே? இந்த மிஷனரி டான் ரிச்சர்ட் தன் மனைவியோட அநேக விஷயங்களை இந்த சாவி ஜாதிக்குள்ள கத்துக்கிறாங்க. இயேசுவை பத்தி அன்பால சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நண்பர்களை போல அவர்களோட பழக ட்ரை பண்றாங்க. ரிச்சர்ட் டானையும் தான் மனைவியும் இந்த சாவி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா? பிள்ளைய கைமாறுகிற ட்ரெடிஷனை விடுவாங்களா? மறுபடியும் இந்த சாவி மக்கள் குழந்தையை மாற்றிக்கொண்டாங்க. இவங்க ஏன் இவ்வளவு ஸ்டபனா இருக்காங்க? சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதை நம்ம நிறுத்தியே ஆகணும். எஸ், இது நம்ம நிறுத்தியே ஆகணும். இந்த ட்ரெடிஷன் நம்ம ஸ்டாப் பண்ணணும். வெயிட் ஸ்டாப். இந்த ஒரு குழந்தைனால உங்களுக்குள்ள அந்த சமாதானம் வராது. சரிங்களா? இதை நிறுத்தணும். இந்த வார் நிப்பாட்டணும். ஓகே? எனக்கு ஆண்டவர் இயேசு எப்போதுமே எப்பயோ நம்மளுக்காக மரித்து அவர் ரத்தத்தில் வந்து நம்மளுக்கு சமாதானம் கொடுத்துட்டாரு. நீங்க இந்த மாதிரிலாம் செய்யவே அவசியம் இல்லை. எஸ், இது நீங்க இப்பவே நிறுத்தணும். ஒரு குழந்தைனால உங்க ட்ரைப்ல சமாதானம் வராது. இயேசுனால மாத்திரம் தான் சமாதானம் வரும். அவர் நமக்காகவும் நம்ம பாவத்துக்காகவும் நம்ம சமாதானத்துக்காகவும் அப்பவே அவர் உயிர் கொடுத்துட்டாரு.
அவர் ரத்தத்தை சிந்திட்டாரு, அவர் தன்னைத்தானே தியாகம் பண்ணிட்டாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பகைக்கு இயேசு மாத்திரம் தான் பதில், இயேசு மாத்திரம் தான் பதில். இவ்வளவு நேரத்துல நீங்க இந்த பார்த்த ஒரு இந்த சின்ன டிராமா, இது வந்து ரிச்சர்ட் டான் ஒரு மிஷனரி, அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் காட்சி. ஆனா அவர் போனது பல வருடங்கள்ல அந்த சாவி ஜனங்களை பத்தி தெரிந்து கொண்டு அவங்க ட்ரெடிஷனை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி பகையை தீர்க்கிறதுக்கு பிள்ளைய வந்து கை மாத்திக்குவாங்க அப்படின்ற ஒரு ட்ரெடிஷனை இவங்க படிச்சு எப்படி இவங்க மத்தியில போய் இந்த ட்ரெடிஷனை வந்து வீழ்க்கிறது அப்படின்ட்டு அந்த ஒய்ஃபும் ரிச்சர்ட் டானும் வந்து இயேசுவோட கிருபையில இயேசுவோட நாமத்துல இதை மாற்றி அமைச்சாங்க. இப்போ அந்த சாவி இந்தோனேஷியா அந்த பகுதியில வந்துட்டு சாவி ஜனங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு இருக்காங்க, பைபிள் டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க now current-ஆ. ஸோ அவங்க கிட்ட ரிச்சர்ட் டான் கிட்ட தொடங்கின அந்த மிஷன் நம்ம கிட்ட இருந்தும் தொடங்கணும். இதோட நாங்கள் எங்களுடைய ட்ராமாவை முடித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.